வணக்கம் வச்சுட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்மளோட 6 மணி ட்ரிப்பில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பழனி முடிஞ்சிருச்சு. ஆனால் லிஸ்ட்லேயே இல்லாத மருதமலை கூட முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். திருச்செந்தூர் வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 400 கிலோமீட்டர். ஆல்ரெடி நம்ம வந்து 50 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணி வந்துட்டோம். ஏன் கவர் பண்ணது வந்து ஸ்டார்டிங்லேயே எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்பயுமே வந்து ரூமில் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு இடையில ஒரு 50 கிலோமீட்டர் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எடுத்தோம். இப்போ சரி நான் ஸ்டாப்பிங்காக போகலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி ஓகே, இந்த வீடியோ எடுத்து தான் ஆகணும், அதுக்காக வந்து வீடியோ எடுத்துக்காக ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஆட்டை போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லெவன் சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து ட்ரிப்புக்கு எப்படி கிளம்பணும், அது ஒரு பெரிய கதைங்க. நம்ம கிளம்பும் போது வரையும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகளாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது பிரச்சனைகளை. அதனால் முடிஞ்சாலும் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் பிளானிங்கே இல்லை. திருச்செந்தூர் மட்டும்தான் பிளானிங்கு. இன்னும் அங்கே போயிட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் போகன்றது நம்மளுக்கு வந்து பிளானிங்கே கிடையாது. திருச்செந்தூரில் போயிட்டு அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறதுலேயும் அவங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தோம். சரி கோயிலுக்கு போகிறோமே கொஞ்சம் டீசெண்டாக போகலாமே ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். நம்ம ஹேர் கட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே அதை ஆளில் போட்டுக்கோங்க. லவ் யூ ஆல். நம்ம சேனல் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு வழியாக 400 வந்து ரீச் பண்ணிட்டோங்க. எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 400 வந்துருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 500 வந்தனமே பெரிய ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கத்தான் அதை வச்சு நம்மளால் முன்னேறி அடுத்தடுத்து பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் வாடா, அவ்வளோ தூரம் போனால் நான் பேசுகிறது எதிராக கேட்குறேன். ஆன் பண்ணிட்டியா? ஸோ நம்ம ட்ரிப்போட முதல் டேங்க் ஃபுல் பண்ணுறோங்க. அங்கேயே ஃபுல் பண்ணலை, நம்ம அப்படியே ஆல்ரெடி ஃபுல் பண்ணதை வச்சு வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்பீடு தான் போட்டுருக்கோம். மணி என்ன இருக்குது? 11 மணி இருக்குமா? 1.5 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் வந்துருக்குமா? நீ இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கியா? அதுவே எனக்கு அதிசயமாக இருக்குது. இல்லைன்னா நீ அங்கேயே தூங்கி இப்போ வண்டி எடுக்கும்போது நீ தூங்கிருக்க. நான் நினச்சேன் வண்டி அதே பெட்ரோல் ட்ரை ஆயிரும் நினச்சேன். போன பெட்ரோல் பங்காலே வீட்டுக்கு மாதிரி நினச்சேன். வாசனை இருக்கு, வாசனை. பேக்கில் காசு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஃபுல் பண்ணிட்டோம். டோட்டலாக வந்து 826 லிட்டருங்க. 1.5 லிட்டருக்கு மேலேயே நம்ம வண்டியில் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ ரொம்ப பிடிக்கல. 1.5 லிட்டர் இருந்தனால பிரச்சனை இல்லை. நான் கூட நினச்சேன் எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இருக்காது, போச்சடா ட்ரையாக நிற்க போகுதுன்னு நினச்சேன். இனிமேல் எனக்கு தெரிஞ்ச அந்த பில்லியன் ரைடர் வந்து தூங்காமலே இருக்கேன். அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது. போன தடவை பழனிக்கு இதே டைம் போல் தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். அப்பயே தூங்கிட்டான். ஆனால் இன்றைக்கி வந்து தூங்காமலே இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்னா கரெக்டாக 9 மணிக்கு, சரி 9:30 கிளம்பணும். இப்போ வந்து மணி ஒரு நிமிஷங்க வரட்டும், அவன் ஃபோனில் தான் பார்க்கணும். மணி வந்து இப்போ 11 மணியாக என்னமோ 11 மணியாக 11:15 நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து 1.5 மணி நேரத்தில் வந்துட்டு 120 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 9:30, 3/4 மணி நேரம் தான். 9:30, 10, 10:30, 11, 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம். 1.25 மணி நேரத்தில் வந்து 120 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அடுத்த வண்டி நிற்காதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடியில் போய் தான் எடுத்துகிட்டு நிப்பாட்டலான்னு முடிவு எடுத்துருக்கோம். இப்போ இன்னும் தூங்காமல் இருக்காங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இடத்துல தூங்கிடுவேன். அன்னைக்கு இதே டயத்தில் தான் 2 பேரும் கிளம்புறோம். ஸோ அன்னைக்கெல்லாம் வந்து தூங்கிட்டாங்க. இப்போ மணி கரெக்டாக நண்பர் இவன் இந்த ஸ்பீக்கரை வேறு கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போட்டு இவன் பாட்டு போட்டிருக்கியா? அதான் சொன்னா எனக்கு ஒன்றுமே கேட்கலடா. சத்தியமாக சொல்கிறேன், காற்று சவுண்ட் மட்டும் தான் கேட்குது எனக்கு. கரெக்டாக அதான் 11 காலுங்க. இவன் பாட்டுக்கு பாட்டை போட்டு உட்காந்து வந்துட்டே இருக்கான். சரி ஓகே, டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரின்றாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக தூத்துக்குடி இன்னும் எனக்கு தெரிஞ்சு 60 கிலோமீட்டர் இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவன் தூங்குறான்றதுக்காக டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா டீ குடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அங்கே
போயிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கீங்க, கடை வீட்டுக்காக போயிருந்தோம்ல, அவன் தான் அங்கே இருக்கான். அவங்களோட போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு போய் சன்ரைஸ் பார்க்கணும். சரி ஓகே, நான் டீ ஒன்று சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் ஸ்டாப்பிங்காக வந்தனாலேயே வண்டி வந்து இன்னும் ஓடிட்டே இருக்குது. கண்டன்சர்ஸி ரேடியேட்டர் வந்து ஓடுதுங்க. நான் ஸ்டாப்பிங்காக வந்தோம்ல, அதனால் வந்து ரேடியேட்டர் ஓடுது. அவனை வந்து டீ வாங்க சொல்லியிருக்கேன். டேய், என்ன டீ சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லியிருக்க? வேற இல்லையா? வேற இல்லையா? ஃபஸ்ட்டுண்ணே ஒன்லி இங்கே கருப்பட்டி காப்பி மட்டும் தான். ஸோ இனிமேல் தூத்துக்குடிக்கு வந்துட்டு 1.5 மணி நேரம் காட்டுதுங்க. இப்போ வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கோம் நம்ம. அருப்புக்கோட்டை அவனுக்கு தூக்கம் வந்தனால நின்று டீ குடிக்கிறதுக்கு அனுப்பாட்டியிருக்கோம். எவ்வளோ சொன்னாங்க? மூஞ்சி கூட போட்டு வந்து வயசு பணம் கரெக்டாக இருக்கும். பிளாக் டீ இதெல்லாம் இருக்காங்க. டீ எங்கேயா யாருக்குது? ஆமாக்கா. ஃப்ரெண்டு பிளாக் டீ குடிக்கணும் முடிச்சுக்கோங்க. பிளாக் டீ குடிக்கணும் முடிச்சு காப்பி வாங்க வச்சிட்டாங்க. சேர் இல்லையா? சேர் தூக்கிறியா சைஸா? ஒரு சேர் முடிச்சுட்டு பிளாக் டீ குடிக்கணும் பிடிச்சி இன்னைக்கு காஃபி குடிக்க வச்சிட்டாங்க. போய் கேட்குறேன். நீ உட்காந்துக்க, நான் இதில் உட்காந்துக்கிறேன். ஓகே சரி, ஓகே. டீ குடிச்சிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ண. டீயை குடிச்சு முடிச்சாச்சு. டீ நல்லா தானே இருக்குது. கருப்பு டீ காப்பின்றது ஓ, அதனால தான் இது கருதியா கருப்பு டீ காப்பியோ? நல்லா தாங்க இருக்குது. கருப்பு டீ காப்பி நல்லா தான் இருக்குது. ஒரு சேர் ஒன்று எடுத்து வந்தேன். அது ஒரு சின்ன பையன் அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் எனக்கு வேண்டாம் அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டான். சரி, எவ்வளோ வந்துச்சு கருப்பு டீ காப்பி? 40 ரூபா. 40 ரூபா. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது. கருப்பு டீ காப்புக்கு வந்து வேறு லெவலில் ஸ்பாட், நல்லா ஸ்பாட்டு. 5 ஸ்டார் கொடுக்கலாம். இடமும் நல்லா தான் இருக்குது. இப்போ இன்னும் பைபாஸில் வந்துட்டு இடம் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்நேரத்துக்குமே இவங்க பாருங்களேன், கிரௌடை பார்த்தீங்களா இல்லையா? ஃபுல் கிரௌடு. இந்த கடையோட அப்படி மகிமை வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த ஸ்டேட்டாக வந்து ரூமில் தான். ரூமில் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் போகலாமா? பாய், கிளம்பலாமா? தூங்க கலந்துருச்சா? இல்லை இன்னும் டீ கீட்டு குடிக்கிறியா? ஆ, இன்னொரு டீ வேணா குடிச்சிருமா? இவன் இவ்வளோதாங்க சோத்துக்கு சத்தமாக இருப்பான் போலங்க. அதாவது என்னன்னா, நாங்கள் இன்னும் கிளம்பவே இல்லை. அதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் டீ குடிக்கலாம்னு சொல்லி டீ குடிக்க கூப்பிட்டு போகிறாரு. இவன் என்னன்னா வண்டியில் ஏறினாலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். எப்படி நீல வச்சு ஒப்பேத்துறது ஒன்றும் புரியல. சரி, ஓகே. நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எப்படி வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம்.